ஹலோ ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனதர் இம்பார்ட்டன்ட் செஷன்னா ஆன்சர் ரைட்டிங் செஷன். ஒரு கொஷின்ஸை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒரு மாடல் ஆன்சர் மூலமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ 2023 கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் வை சூசைட் அமாங் யங் உமன் இஸ் இன்க்ரீசிங் இன் இந்தியன் சொசைட்டி. அப்போது எதுக்காக உமன் சூசைட் அப்படிங்கிறது இந்தியாவில், அதுவும் யங் உமன் சூசைட் இந்தியாவில் ஏன் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது. அது குறிப்பாக இந்தியன் சொசைட்டி. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ஸோட டிமாண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியன் சொசைட்டியில் என்ன மாதிரி இடங்கள்லாம் உமன் சூசைட் பண்ணிக்கிறாங்க, கல்ச்சர் வைஸ், ட்ரெடிஷன் வைஸ், அண்ட் ஒர்க் பிளேஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மேல் டாமினேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால ஃபெமில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதில் கன்சல்டேட் பண்ணணும். ஸோ வை அப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஜென்ரலாக எப்படி ஆரம்பிக்கலாம்னா, Indian women's account 1/3 of female death in globe. ஓகே, உலகத்தில் 1/3 ஆஃப் உமன் இறக்குறதுல அதில் 1% அதில் யார் இருக்காங்கன்னா இந்தியன் விமன் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. ஓகே, நம்ம அந்த டேட்டாவோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம மெயின் கொஷின்ஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி மெயின் கொஷின்ஸ்னா, வை உமன் சூசைட். ஓகே, வை உமன் சூசைட். நீங்கள் ஜென்ரலாக கூட இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கலாம். பொதுவாக இன்ட்ரடக்ஷன் எப்படி ஆரம்பிக்கலாம்னா, ரிப்போர்ட் படி ஆரம்பிக்கலாம், இல்லை ஃபேக்ட்ஸ் படி ஆரம்பிக்கலாம், இல்லை டெஃபினிஷன் படி ஆரம்பிக்கலாம். ஓகே, இல்லாட்டி ஏதாவது ஒரு சர்வே இருக்கும்ல, சர்வேல இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி குளோபல் லெவல் சர்வே, இந்த மாதிரி இடத்துல இருந்தும் இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ மெயின் டாபிக் வந்துட்டோம் அப்படின்னா, வை உமன் சூசைட் இன் இந்தியன் சொசைட்டி. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபார் என்ன மாதிரி எக்ஸாம்பிள் உமன் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கல்ச்சுரல் ரீசன், கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷனல் old customs leads to female suicide. எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்னா, dowry death. ஸோ dowry death case, social customs, ஒன் ஆஃப் த கஸ்டம் தான் இது டவுரிஸ். பட் இது டவுரி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ், ரிதன்யா திருப்பூர் அண்ட் விஸ்மயா கேரளா. அப்போது விஸ்மயா கேரளாவில் இருந்தும் அண்ட் திருப்பூரில் ரிதன்யா அப்படிங்கிற உமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டவுரி டெத்னால சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய டவுரி ப்ரெஷர்னால அவங்களை சூசைட் பண்ணிக்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரைஸ் ஆச்சு. நம்ம என்ன பண்ணலாம், அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அண்ட் வேற என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம். செகண்ட் என்ன, இட்ஸ் மேல் டாமினேஷன் ரோல் in house. ஸோ மேல் டாமினேஷனால இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோட ரிப்போர்ட்டே இருக்கு. என்னன்னா 50% ஆஃப் விமன், 50% ஆஃப் ஃபீமேல் சூசைட் இன் ஹவுஸ்ஹோல்ட். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இந்தியாவில் சூசைட் பண்ணிக்கக்கூடிய 50% பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் கூடிய டொமஸ்டிக் வயலன்ஸ்னால இறந்து போகிறாங்க அப்படின்னு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோஸ் ரிப்போர்ட் இருக்கு. ஓகே, நம்ம அதை எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கல்ச்சரல் ரீசன், செகண்ட் எக்ஸாம்பிள் மேல் டாமினேஷன் ரீசன், தேர்ட் எக்ஸாம்பிள் ஹராஸ்மெண்ட். ஸோ ஃபேஸிங் ஹராஸ்மெண்ட் அண்ட் sexual favor in education institutions. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய ஃபீமேல் சஃபர் ஆகுறாங்க. எக்ஸாம்பிள், லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம். ஸோ இதெல்லாம் ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் என்ன, செல்ஃப் இம்மோரலேஷன்ஸ் காலேஜ் உமன் in Odisha.
ஸோ ஒடிஷாவில் ஒரு காலேஜ் உமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெச்ஓடி செக்ஷுவல் ஃபேவர் கேட்டதுக்காகவும் அதுக்காக தன்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த உமன் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாங்க. ஓகே, லாஸ்ட் இன்சிடென்ட். சரி பாருங்க, இதெல்லாம் போன வருஷம் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். பட் நான் 2023 கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். தீம் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண முடியும், நிறைய கொஸ்டினோட கனெக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த காசஸ் ஹராஸ்மெண்ட். ஓகே, வேற என்ன ரீசன் நம்ம எழுதலாம்னா சைபர் புல்லிங் இஸ் another important things. சைபர் புல்லிங்னாலையும் அண்ட் பாடி ஷேமிங்னாலையும் என்ன பண்ணுறாங்கன்னா உமன் நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. அது சூசைட்லேயே முடியுது. சைபர் புல்லிங் அண்ட் பாடி ஷேமிங் leads to death. Example, Priyanka Gupta killed herself. அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்குன்னா சைபர் புல்லிங்னாலையும் பாடி ஷேமிங்னாலையும் ஆன்லைனோடைய பாடி ஷேமிங்னால அவங்க தன்னை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்? எஸ், அப்கோர்ஸ் உமன்ஸ் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ என்ன சொல்யூஷன்ஸ்? ஸோ வே அகெயின். சரி, நான் கொஞ்சம் வேகமாக எழுதுறதுனால கொஞ்சம் ஸ்பெல்லிங் இந்த மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ண, நீங்கள் பொறுமையாக எழுதுங்க. பட் மெயின்ஸ் நீங்கள் ஆக்சுவலி வேகமாக எழுத போகிறீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நான் எப்படி எழுத போகிறேனோ அப்படி தான் நான் மெயின்ஸ் எழுத போகிறேன். ஓகே, மெயின்ஸ் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் முடிக்கும் போது கண்டிப்பாக டைம் அதிகமாகும். இப்போ சொல்யூஷன் என்ன? ஸோ மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். எக்ஸாம்பிள் மனாஸ். ஸோ மனாஸ் ஹெல்த் ஆப் மூலமாக என்ன பண்ண முடியும், நம்ம நிறைய மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் பண்ண முடியும். குறிப்பாக அடல்ட்ஸ், எஸ்பெஷலி வல்னரபிள் பீப்புள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இந்த மாதிரி உமன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியும், மனாஸ் ஆப் மூலமாக நிறைய ஸ்கீம்ஸ் ஆக்சுவலி அது. ஓகே, மனாஸ் ஸ்கீம்ஸ் மூலமாக என்ன பண்ண முடியும், மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் பண்ணி அவங்களுடைய மென்டல் அபிலிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுறது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரதா செய்யும். அதுக்காக நம்ம சூசைட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், நம்ம அதுக்கான சொல்யூஷன் தேடி போகணுமே தவிர நம்ம இந்த மாதிரி வேவ் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஒரு மந்த்லி ட்வைஸ் நிறைய காலேஜில் நிறைய இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணும். அது மூலம் பண்ண முடியும் மென்டல் ஹெல்த்தை ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி பண்ணலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் எழுதுனா வே ஃபார்வர்டுக்கு திங்ஸ் upholding Vikasha guidelines. Upholding Vikasha guidelines at workplaces. ஒர்க்பிளேஸில் விகாஷா கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் இருக்கு. விகாஷா கைட்லைன்ஸ் என்னன்னா, ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு ஃபீமேல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணும்போதும், செக்ஷுவல் அசால்ட் ஃபேஸ் பண்ணும்போதும், சைபர் புல்லிங் ஃபேஸ் பண்ணும்போதும், இந்த மாதிரி மேல் டாமினேஷனை ஃபேஸ் பண்ணும்போதும் அந்த ஒர்க் பிளேஸில் அந்த இன்ஸ்டியூஷனில் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான் விகாஷா கைட்லைன்ஸ். ஓகே, அதை சுப்ரீம் கோர்ட் என்ஷூர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சூசைட்டை குறைக்கிறதுக்காக விகாஷா கைட்லைன்ஸை நம்ம ஒர்க் பிளேஸில் என்ஷூர் பண்ணணும் சொல்யூஷனாக கொடுக்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ்னால சூசைட் ரொம்ப அதிகமாகிறது பார்த்தோம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா பெல் பச்சோ ஸ்கீம் ஆர் கேம்பெயின். ஸோ பெல் பச்சோ கேம்பெயின் மூலமாக என்ன பண்ண முடியும், டொமஸ்டிக் வயலன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். ஏன்னா இந்த பெல் பச்சோ ஸ்கீம் மூலமாக என்ன சொல்கிறாங்க, நிறைய அடல்ட்ஸையும் நிறைய யங் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதோ அங்கெல்லாம் அதுக்கு அகேன்ஸ்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்காமல் இருக்கிறக்காகவும் உங்களை அதுக்கேற்ற மாதிரி அவேர்னஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் பெல் பச்சோ கேம்பெயின். ஓகே, இது மூலம் என்ன பண்ண முடியும், ரெடியூசிங் domestic violence. Okay, அது ஒன்று. Then fourth என்னெல்லாம் எக்ஸாம்பிள்? எஸ், அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் அதுக்கு வெரி ஃபர்ஸ்ட் ரீசன். எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி சொசைட்டியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது காரணம். குறிப்பாக ஹவுஸ் ஹோல்டிங் வைஃப். அப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரொமோட் எஜுகேஷன்ஸ் among girl child. எக்ஸாம்பிள் என்னலாம்? பெட்டி பச்சோ
பெட்டி பெட்டி பச்சோ ஸ்கீம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். சரி, இப்போ நான் சொல்கிற இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸ்பெல்லிங் கிடைக்கல நினச்சிட்டு இருக்காதீங்க. ஓகே, ஸ்பெல்லிங் ஆக்சுவலி எல்லாமே எழுதியிருக்கேன். கொஞ்சம் வேகமாக எழுதுனால நம்ம ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்காது. பட் உங்களுக்கு எல்லாமே கூகுளில் கிடைக்கும். நான் சொன்ன டேர்ம்ஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா. ஸோ ப்ரொமோட் எஜுகேஷனை ஃபாலோ பண்ணுற மூலமாக அவங்கள கொஞ்சம் மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்டேபிளாக ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். அது மூலமாக நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம சூசைட்டை குறைக்க முடியும். எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷனாக கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சொல்யூஷனை கிரியேட் பண்ண போகிறோம். இப்படி தான் அந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். கிளியர்? இப்படி தான் ஒரு கொஷின்ஸ் டிமாண்ட் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட் அண்ட் சர்வே அண்ட் டெஃபினேஷன் மூலமாக இந்த கொஷின் ஆன்சர் பண்ணணும். இந்த கொஷின் ஆன்சர் பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ஸ்கோரிங் கிடைக்கும். ஒவ்வொரு கொஷின்ஸும் இப்படி ஆன்சர் பண்ணணும், ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் மெயின்ஸில் நல்ல ஸ்கோரிங் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் எழுத உங்களுக்கான ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகும். அதனால் என்ன பண்ணுங்கள், டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்சர் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஓகே, தேங்க்யூ.